இயேசு கிறிஸ்துவும் நானும். இந்த வேத வாக்கு எபேசியர் 6:11. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏன் நாம் தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்துள்ள பொல்லாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதை எதிர்த்து நிற்க நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். சத்தியம் என்ற கட்சியை கட்டிக்கொள்ள வேண்டும். நீதி என்ற மார்க்காசுவத்தை தரித்து கொள்ள வேண்டும். ஆயத்தம் என்ற பாதரட்சியை கால்களில் துரித்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என்னும் கேடத்தை பிடித்து கொள்ள வேண்டும். இரட்சண்யம் என்னும் தலைசிராவை அணிந்து கொள்ள வேண்டும். வேதவசனமாகிய ஆவியின் பட்டத்தை எடுத்து கொள்ள வேண்டும். எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணி வேண்டுதலோடு வீழ்த்திருக்க வேண்டும் என்று பவுலப்போஸ்தலர் எபேசியருக்கு சொல்கின்றார். இந்த தேவனுடைய சர்வாயுதத்தை நாம் தரித்தவளாக இருக்கும்போது சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும். சாத்தான் தோற்று போனவன் தான். அவனை எதிர்த்து நிற்க கர்த்தர் பலன் கொடுப்பாராக. ஹேவ் a blessed day. God bless you. Give your heart to God, your hand to man. Thanks for watching.